ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமிஹா விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் துபாய் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி சிக்கன் சுக்கா ரொம்பவே டேஸ்டியாக அண்டு உள்ள நல்லா ஜூஸியாக எப்படி செய்யலாம்ங்கிறத பார்த்துருவோமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதை செய்கிறதுக்கு நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கிறேன், 3 தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். அப்புறம் ஒரு அரை கிலோ அளவுக்கு கோழினா நல்லா பெரிய பெரிய பீஸாக எடுத்துருக்கிறேன். குட்டி குட்டியாக பீஸாக போடக்கூடாது, நல்ல பெரிய பீஸாகவே எடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு அந்த சிக்கனை நம்ம எப்படி மேரினேட் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அப்போ தான் அது நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும், உள்ளேயும் நல்லா ஜூஸியாக அந்த மசாலாலாம் ஏறும். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் லெமனை அதில் நான் சேர்த்துருக்குறேன். பாருங்கள், இப்படி நல்லா அதை ஹாஃப் லெமனை புழிஞ்சு விட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு நான் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு அதில் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் தயிர் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க, இது நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதுக்கு பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் சேர்த்துருக்கேன். அது கூடவே மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், அப்புறம் மிளகு ஜீரகம் நாங்கள் வீட்டில் சேர்த்து அரைச்சி வச்சுருப்போம், அது 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறம் கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன். மசாலா எல்லாத்தையும் சேர்த்தது பிறகு நல்லா அதை கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா இடத்துலையும் ஈவனாக படுற அளவுக்கு நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படி மேரினேட் பண்ணி ஒரு 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு அப்படியே அதை வச்சிடலாம். அப்போ தான் அது நல்லா மசாலாலாம் உள்ளே ஏறும். அந்த கேப்பில் நம்ம வெட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஒரு வெங்காயம், அப்புறம் 3 தக்காளி, அப்புறம் பச்சை மிளகாய் 1 எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்சியில் போட்டு அதை அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு தண்ணி எதுவும் அரைக்கிறதுக்கு சேர்க்க தேவையில்லை, தக்காளியில் உள்ளதே நல்லா பேஸ்ட் மாதிரி வரும். அதனால் தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமே அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், பாதி அரைஞ்சிருக்கு. நல்லா அதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. அதை நம்ம ஒரு பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். நான் ஒரு 2.5 மணி நேரம் சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். அது மேரினேட் ஆனது பிறகு ஒரு பேனில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணி நான் அந்த சிக்கன் பீசஸை எல்லாத்தையும் இதில் சேர்த்துருக்கேன். சிக்கனை ஆட் பண்ணும் போது ரொம்ப ஃபுல் ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதை நல்லா நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். எல்லா பீசஸையும் அந்த எண்ணெயில் போட்டாச்சு. நம்ம மேரினேட் பண்ணும் போது அந்த மசாலா எப்படியும் பேலன்ஸ் இருக்கும், அந்த மசாலாவை அப்படியே வச்சுக்கோங்க. நம்ம கடைசியாக அதை சேர்த்துக்கலாம். ரொம்ப நேரம் சிக்கனை ஃப்ரை பண்ணாலும் அது ஹார்டாகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக அது செவற அளவுக்கு திருப்பி போட்டு அதை வேக வச்சு எடுத்துக்கிட்டால் போதும். பாருங்கள், ஒரு பக்கம் லைட்டாக தான் செவந்திருக்கு, கொஞ்சம் லைட்டாக திருப்பி விட்டு பார்த்துக்கலாம். எல்லா சைடும் கொஞ்சம் நல்லா செவந்து வர அளவுக்கு அதை நல்லா நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒரு 10 or 15 மினிட்ஸுக்கு சிக்கனை நல்லா குக் பண்ணால் போதும். ரொம்பவும் நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஹார்டாகிடும். அதனால் பார்த்து நல்லா மட்டும் அழகாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. அது ஆல்ரெடி நம்ம மேரினேட் பண்ணி வச்சதுனால அது நல்லா சாஃப்டாகவே தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் டக்குன்னு குக் ஆகிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்தோடனே நீங்கள் எடுத்துடலாம். எல்லா சிக்கன் பீசஸையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான், ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கு பிறகு இப்போ நம்ம சுக்கா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ண அதே பேன்லேயே நான் ஒரு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டிருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதை நல்லா அந்த எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு அந்த எண்ணெயிலேயே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போனது பிறகு நான் அதில் நார்மல் சில்லி பவுட்ரு இல்லை, காஷ்மீரி சில்லி இருக்கும் இல்லையா, அந்த சில்லி பவுட்ரு நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா இப்படி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த மசாலா நல்லா எண்ணெயில் கருவி வந்தது தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும்.
இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த டொமேட்டோ சாஸு, அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு நான் அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் தேவைக்கேற்ப உப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா அந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணும் போது கொஞ்சம் மசாலா பேலன்ஸ் மீந்துச்சுன்னா அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த மசாலா நல்லா கொதித்து வரணும். பாருங்கள், இப்படி தண்ணி போல் இருக்குல்ல, இது நல்லா இந்த டொமேட்டோ பேஸ்ட்லாம் இருக்கும் பார்த்திங்களா, டொமேட்டோ கெச்சப்லாம், அந்த அளவுக்கு நல்லா திக்காக மாறுற அளவுக்கு அது நல்லா சுண்டி வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக வந்ததுக்கு பிறகு தான் நம்ம அதில் சிக்கனே ஆட் பண்ணணும். அது வரைக்கும் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே அந்த மசாலாவை இந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துடுங்க. அதுக்கு பிறகு நம்ம ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா பீசஸையும் ஆட் பண்ணிட்டு இப்படி மசாலாவில் நல்லா கலந்து விடுங்க. ஆல்ரெடி நம்ம மேரினேட் பண்ணி தான் அந்த சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துருப்போம். ஆல்ரெடி அதை உள்ள மசாலா தான் இறங்கியிருக்கும். இன்னும் இந்த மசாலாவில் ஆட் பண்ணும் போது ரொம்பவே ஜூஸியாக உள்ள சிக்கனில் நல்லாவே ஏறி இருக்கும். அது கூடவே ஒரு கத்து கருவேப்பிலை இலைகளை நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை இலைகளை நம்ம இந்த மசாலாவில் சேர்க்கும் போது நல்லா அதில் ஸ்மெல் சூப்பராகவே கொடுக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இது ரைஸுக்கு மட்டும் இல்லை, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிரேவி இன்னும் நல்லா திக்னஸ் கொடுக்கும். நல்லா அந்த சிக்கன் மேலே அப்படியே ஜெல்லாகிற அளவுக்கு அது நல்லா சொண்டி வந்துடும். பாருங்கள், கிரேவி நல்லா திக்காகவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், அந்த கலர் அண்ட் டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கடைசியாக நம்ம அதில் மல்லி இலைகளை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம டிஷ்ஷு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி வீட்டில் சாப்பிட்டீங்களா இல்லை ஹோட்டலில் சாப்பிட்டீங்களா அப்படிங்கிற டவுட் வர அளவுக்கு இது ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மசாலா நல்லா ஜெல்லாகி உள்ளே நல்லா ஜூஸியாக சூப்பராகவே இருந்துச்சு. ஒன் டைம் எல்லாருக்கும் இதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இதே ஸ்டைலில் தான் எப்போதும் செஞ்சு கேட்பாங்க. அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் நிறைய சூப்பரான ரெசிபி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.